பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்துல ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஒரு வார்த்தை இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துவது உண்டு. நீங்க இந்த ஜெபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தர போகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் என்று ஜெப நேரத்திலே அதிகமா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு நிறைய வருகிறது, அல்லது நம்ம சபையில உட்கார்ந்து போதகர் போதிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது அதை நம்ம உட்கொள்ளுகிறோம். அப்போ அவங்க சொல்லும் போது எல்லாருமே ஆமேன் ஹல்லேலூயா என்று சொல்லுவது உண்டு, அங்கீகரிப்பது உண்டு, ஆம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறதுனா, உங்களுக்கு நேராக உங்களோடவே பேசுகிறது போல ஒரு வார்த்தையோ ஒரு வசனமோ ஊழியர் இடத்திலிருந்து கடந்து உங்களுக்கு நேராய் வருகிறது என்றால், நீங்கள் அந்த வார்த்தையை எப்படியா ஏற்றுக்கொள்கிறீர்களாம்? ஆம். ஆம்னா எல்லாரும் பேசக்கூடிய சாதாரண ஒரு மொழிதான். ஆமா ஆண்டவரே, ஆமா என்று நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். ஆமாண்டவரே அப்படி ஆம் என்றால் ஆம் என்றுதான் அர்த்தம். ஆனால் ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது என்பதுதான் ஆமேன் என்பதற்கான அர்த்தம். அப்போ நம்ம எப்படி அதை நம்ம ரிசீவ் பண்றோமா, அந்த வாக்கு தத்தம் அல்லது ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது என்றால், ஆமாண்டவரே அது அப்படியே ஆகட்டும் என்னுடைய வாழ்க்கையில என்று நாம் அதை அங்கீகரிப்பதாக அர்த்தம் என்று இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே சொல்லுகிற வார்த்தை அதுதானே. நமக்கு நேராக ஒன்று வந்தாலே ஆமேன் 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 அப்படிதான் சொல்லுவோம். அந்த ஆமேன் என்பதற்கு அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்கட்டும், உங்களுடைய வார்த்தையின்படியே சகலமும் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுவதற்கு பெயர் தான் ஆமேன். ஆனால் ஆம் அப்படி என்று நம்ம இரண்டும் சேர்த்து சொல்லும் பொழுது, ஆமா ஆண்டவரே நீங்க சொல்லுகிறபடியே என் வாழ்க்கையில அது நடக்கட்டும், அது எனக்கு சொந்தமாகட்டும், அது எனக்கு பலிக்கட்டும், அது என் வாழ்க்கையில அபிஷேகத்தை போல பனியை போல என் தலையில எண்ணெயை போல இறங்கட்டும், எனக்கு அதை நான் சொந்தமாக்கி கொள்கிறேன் என்று நம்ம முழுவதுமாக அதை அங்கீகரிப்பதற்கு பெயர்தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அர்த்தம். இனி நீங்க ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம், நீங்க சபையில போய் உட்கார்ந்து ஒரு போதகர் உங்களுக்கு நேராய் பிரசங்கத்தை பண்ணும் பொழுதோ, இல்ல எங்கேயோ யூடியூப்லயோ இல்ல வேற எங்கேயோ நீங்க ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்க படிக்கும் பொழுது, ஆமா ஆண்டவரே அப்படியே ஆம் ஆமேன் இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது, ஆம் ஆமேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா ஆண்டவரே அது அப்படியே ஆக கடவுது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் அதை போலவே நீங்க என்ன பண்ணுங்க, அதை அறிக்கையிட்டு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். செபிக்கலாமா? தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்பா, அதனுடைய அர்த்தம் அதனுடைய முழுமையான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.